Hi friends, very good morning. This is Sharmila, Star Director. Friends, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டேஜில் கொலாஜன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த கொலாஜன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சேஷெட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 சேஷெட் இருக்கும் அந்த மாதிரி பாக்ஸில். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லியுமே ஓகேங்களா டெய்லியுமே வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இதை நம்ம எடுத்துக்கும் போது கொலாஜன் அப்படின்றது நம்ம ஹெல்த்துக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஜென்ஸை விட பார்த்தீங்கன்னா விமென்ஸ்க்கு தான் வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்த்தரைட்டிஸ் ரிலேட்டடாக அந்த எலும்புகள் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்படின்றது லேடிஸ்க்கு தான் வந்து 30+ இருக்கிறவங்களுக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகுதான் ஓகேங்களா. ஸோ 6ல் 1 பர்சனுக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்றது வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம போன்ஸில் அந்த கொலாஜன் எலாஸ்டிசிட்டி கம்மியாகும்போது அதன் ரீசன்னால் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 2வது மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்த்தரைட்டிஸ் தான். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்ட் அப்படின்றது எல்லாருமே எடுத்துக்கலாம். எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஷெட்டில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம வந்து பவுடராக இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஆஃப் நார்மல் வாட்டர் தான் ஓகேங்களா. அதில் என்ன பண்ணணும், இந்த கொலாஜன் பவுடரை வந்து நம்ம கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும். அது வாட்டரில் நல்லாவே டைல்யூட் ஆகணும். ஸோ அது வரைக்குமே வந்து மிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த பிங்க் கலர் அந்த ஜூஸ் மாதிரி நமக்கு வந்து ரெடி ஆகும் ஓகேங்களா. ஸோ இதை எதுக்காக நம்ம எடுத்துக்கணும், கண்டிப்பாக வந்து இப்போ போன்ஸ் ரிலேட்டட் பிரச்சனை இருந்தால் தான் எடுத்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு போன்ஸ்க்காக மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்ட்ரியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா அதுவும் பீப்புளுக்கும் மோஸ்ட்லி இந்த 80% பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா இந்த கை கால் மடக்கிற பிரச்சனைகள் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கொலாஜன் கம்மியாக இருக்கிறதுனால இந்த இஷ்யூஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து குனிஞ்சு நிமிந்து செய்ய முடியல, கை கால் வலி பிரச்சனை வருதுன்னா 20% பீப்புள் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்களாம். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய தசைகள் அந்த இணையிற பகுதின்னு சொல்லுவாங்களே, எலும்புகள் மூட்டுகள் தசைகள் இணையிற பகுதி, நம்முடைய கண்ணில் கூட பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை பகுதி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா 90% ஆஃப் கொலாஜன் அப்படின்றது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா 70லேருந்து 80% கொலாஜன் அப்படின்றது தேவைப்படுதான் ஓகேங்களா. அதனால் நம்மளுடைய இயர்ஸ்க்காக இருக்கட்டும், நம்மளுடைய பாடிக்காக இருக்கட்டும், நம்மளுடைய சீக்கிரமாக ஏஜிங் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்கின்னில் இந்த கொலாஜன் எலாஸ்டிசிட்டி கம்மியாகும் போது தான் சுருக்கங்கள் சீக்கிரமாக வரும். ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கொலாஜன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கீ பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து வித் ரோஸ்பின் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் விட்டமின் சி இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டமின் சி இல்லாமல் நம்ம கொலாஜன் எடுத்துக்கிறோன்னா நமக்கு வந்து பாடியில் அது அப்சர்வ் ஆகாது. ஆனால் நம்மளுடைய கொலாஜனில் பார்த்திங்கன்னா விட்டமின் சியும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வித் ஃப்ரூட் பஞ்ச் ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சின்ன வயசுலலாம் வந்து இந்த சாக்லேட்ஸில் அந்த பபிள் கம்னு சொல்லுவாங்களே, இந்த சாக்லேட் சாப்பிடும்போது இந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா, சேம் அதே ஸ்மெல் தான் வருது. ஸோ இது வந்து நம்ம நியூட்ராசிட்டிக்கல் கேட்டகரிஸில் கொடுத்துருக்காங்க. ஃபார் அடல்ட்ஸ்க்காக மட்டும்தான் இது. ஸோ இதில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து திசுக்கள் எலும்பு மூட்டுக்களில் வரக்கூடிய அந்த உராய்வு தன்மை அங்கே வந்து நமக்கு கொலாஜன் அதிகமாக தேவைப்படும். ஸ்கின்னுக்கும் கொலாஜன் ரொம்ப தேவைப்படும். ப்ளஸ் நம்மளுடைய ஹோல் பாடிக்கும் பார்த்திங்கன்னா வந்து சுருக்கங்கள் வரக்கூடாது, ஏஜிங் ப்ராப்ளம் வரக்கூடாது, ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா பிரச்சனை இருந்தால் தான் கிடையாது, எல்லாருமே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நான் வந்து ப்ரோட்டீன் சொல்லக்கூடிய இந்த கொலாஜனை வந்து 35+ 40% அப்படின்றது டெய்லி நமக்கு லைஃப்பில் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய நெயில்ஸ் கூட பார்த்திங்கன்னா வந்து 12% ஆஃப் அந்த நெயில்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா கொலாஜன் தான் ரீசன் சொல்கிறாங்க. சீக்கிரமாக நகம் கொட்டுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நகம் வந்து சீக்கிரமாக உடையுது, எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நெயில்ஸ் க்ரோத்துக்கும் 42% அப்படின்றது நமக்கு வந்து கொலாஜன் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சயின்டிஃபிக்கலாக செக் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து கொலாஜன் அப்படின்றது மக்களுக்கு ரொம்பவே முக்கியம், எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் 30+ இருக்கிற நிறைய பேருக்கு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெஸ்டேஜில் அந்த ப்ராடக்ட்டை நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு பாடி பெயின் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம அது ரியலைஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு ரிலீஃபாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்ல முடியும். ஸோ நான் டெய்லியுமே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள். இது வந்து ஜூஸ் மாதிரி இன்னும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஜூஸ் மாதிரி மாறிடும். அதை எம்டி ஸ்டொமக்கில் நம்ம டெய்லியுமே எடுத்துக்கும் போது நம்ம பாடிக்கு தேவையான கொலாஜன் விட்டமின் சி எல்லாமே கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, விஷ் யூ வெல்த்.